அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி பரகாத்துஹு. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அன்பான சகோதர சகோதரிகளே, எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இன்று நாம் காண இருக்கும் தலைப்பு நன்மைகளை நாசமாக்கும் நச்சு பண்புகள். எவரொருவர் ஈமான் கொண்டவராகவும் நன்மையை எதிர்பார்த்தவராகவும் ரமலானிலே நின்று வணங்குகிறாரோ அவரது முன் பாவங்கள் மன்னிக்கப்படும். அறிவிப்பவர் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு, நூல் புகாரி 37. ஈமான் கொண்டவராக இருப்பதோடு இறை பொருத்தத்தினை எதிர்பார்த்தவராக இரவு தொழுகையிலே ஈடுபடும் போதுதான் அதற்குரிய பிரதிபலன் கிடைக்கும் என்பதை இதிலிருந்து அறிந்து கொள்ளலாம். முகஸ்துதி. வல்ல ரஹ்மானை வணங்குவதற்காகவே நாம் படைக்கப்பட்டுள்ளோம். அதுவும் கட்டளைகளுக்கு அடிபணிந்து மன தூய்மையோடு அவனை வணங்க வேண்டும் என்று அல்லாஹ் அருள்மறையிலே கூறுகிறான். வணக்கத்தை அல்லாஹ்வுக்கே களப்பட்டதாக்கி வணங்குமாறும், உறுதியாக நிற்குமாறும், தொழுகையை நிலைநாட்டுமாறும், ஜகாத்தை கொடுக்குமாறும் தவிர அவர்களுக்கு வேறு கட்டளை பிறப்பிக்கப்படவில்லை. இதுவே நேரான மார்க்கம். அல் குர்ஆன் அத்தியாயம் 98 வசனம் 5. நமது அருமையான செயல்களை பற்றி மற்றவர்கள் பெருமையாக பேசிட வேண்டுமென்றோ, நம்மை புகழ்ந்து வாழ்த்த வேண்டுமென்றோ அமல் செய்தால் அவற்றை அல்லாஹ் நம்மை விட்டும் அப்புறப்படுத்தி விடுவான். முகஸ்துதியோடு செய்யப்படுகின்ற அமல்களை அல்லாஹ் அணு அளவு கூட அங்கீகரிக்க மாட்டான். இதை திருமறையிலே தெளிவுபடுத்துகிறான். நம்பிக்கை கொண்டோரே, அல்லாஹ்வையும் இறுதி நாளையும் நம்பாது மக்களுக்கு காட்டுவதற்காக தனது செல்வத்தை செலவிடுபவனை போல உங்கள் தர்மங்களை சொல்லி காட்டியும் தொல்லை தந்தும் பாலாக்கி விடாதீர்கள். அல் குர்ஆன் அத்தியாயம் 2 வசனம் 264. வழுக்கு பாறையின் மீது படிந்திருக்கின்ற மண் அடைமலையிலே கரைந்தோடி விடுவதை போன்றே வெறும் கை தட்டலுக்காக செய்யப்படுகின்ற காரியங்கள் நம்மை விட்டும் தடுக்கப்பட்டு விடும். இதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அழகிய சம்பவத்தின் மூலம் எச்சரிக்கின்றார்கள். செல்வத்தை வாரி வழங்கிய வள்ளல், மார்க்கத்தை தெளிவுபடுத்திய ஆலிம், மார்க்க பாதையில் உயிரை விட்ட தியாகி, இம்மூவரும் மனிதர்களிடம் கிடைக்கின்ற நன்மதிப்பிற்காகவும் பெருமைக்காகவும் புகழுக்காகவும் செயல்பட்டதால் அவர்களின் அமலை மறுமையிலே அல்லாஹ் ஏற்றுக்கொள்ள மாட்டான். ஹதீஸின் கருத்து. அறிவிப்பவர் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு, நூல் முஸ்லிம் 3800.